அன்பு நான்காமின் உள்ளங்களே, இன்றைய தினம் இயேசுபிரானுடைய பைபிள் வகுப்பாக நாம் சில விஷயங்களை பார்ப்பதற்காக இருக்கிறோம். வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணும், ரொம்ப அதிகம். சரி, இங்க நீங்கள் நேரிலே வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ட்விட்ச் என்கின்ற அமைப்பின் மூலம் நாம் நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். அங்கும் சிலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இங்கு நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ இதை விட அதிகமாக நேரலையில் பார்க்கிறார்கள். அது முடிந்த பிறகு ஓரிரு நாட்களிலே 100 பேர் மேல் அதை பார்க்கிறார். இவ்வளவுதான். அதற்கு பிறகு சிறிது நாளுக்கு பிறகு அதை எடிட்டிங்லாம் செய்து அதை யூடியூப்ல ஏற்றுகிறார்கள். அதில் அந்த அளவிற்கெல்லாம் அங்க பிராமின் டெக்னீஷியன் காட்ஸ் நாங்களுக்கு பேர் வச்சுக்கிறோம். பிராமின் டெக்னீஷியன் கடவுள்கள் அவங்க திருவிளையாடுகளை எல்லா இடத்துலயும் நடத்தி கொண்டு இருப்பார்கள். அதுல அதனால அந்த திருவிளையாடலின் தாக்கத்தை தாக்கு பிடிக்க முடியாம பேஸ்புக்ல இதெல்லாம் ஓடியாந்துட்டேன் நான். ஏன்னா அவ்வளோ இடைஞ்சல்கள் அந்த அளவுக்கு. அந்த பிராமணனாலே அதனுடைய டிபிக்கலா அவங்க இப்படிதான் இருப்பாங்க, இடைஞ்சல் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்ப என் போன்ற சன்னியாசிகள் ஓடி ஒளிந்து தப்பித்து கொண்டுதான் பிரச்சாரங்களை செய்ய வேண்டும். அதுதான் சன்னியாசிகளுடைய வாழ்க்கை நியதி. அவங்க கொடி பிடிச்சி போராட்டம் நடத்தி அதையெல்லாம் அவர்கள் செய்ய முடியாது. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். அதை போல அந்த அங்கிருந்து ஓடி வந்து விடுவது. அந்த பேஸ்புக் என்கின்ற முகநூலில அதெல்லாம் பார்த்தேன். எனக்கு இது புதுசு இல்லை. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பிராமண இடைஞ்சலை தாண்டியே கடந்து எனக்கு பழக்கம். இதனால எனக்கு என்னன்னா இது ஒரு புதிய அனுபவம்லாம் இல்லை. பிராமணன்னா இடைஞ்சல் தான். ஒருவேளை இடைஞ்சல் பல்லனெல்லாம் ஐயோ இன்னும் அது இவ்வளவு நாளா இடைஞ்சல் பண்ணாத விட்டு வச்சுக்கிறானே அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு இயற்கையிலேயே. ஆனா பிராமண துவேஷம் எல்லாம் ஒன்னும் வர்றது கிடையாது. துவேஷ புத்தி இருந்தாலே கடவுள் இருக்காது, கடவுள் சம்பந்தமான அனுபவங்கள் எல்லாம் இருக்காது. இடைஞ்சல செய்வான், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்ச மாதிரி. பகைவனா கூட பாக்குறது இல்ல, அதை பத்தி அவ்வளவு சிந்தனை வர்றதே கிடையாது. அவங்க இப்படிதான் இருப்பாங்க, நம்ம அவங்களை எடுத்து போராடணும், அவ்வளவுதான். ஆனா எந்த இடத்துலயுமே எனக்கு அது ஒரு தோல்வியாகவே இல்லை. அதுதான் இந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு மனிதர்களுக்கும் இறை அருள் பெற்ற ஒரு மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இவர்களுக்கு வெற்றி தோல்வி பாதிக்கும். இவர்கள் விதவிதமாக இருப்பார்கள். இப்ப என் போன்றவர்களுக்கு எப்படின்னு சொன்னா அது பாடமாக இருக்கும். அதிலிருந்து அது ஒரு அனுபவமாக இருக்கும், அவ்வளவுதான். அதனால நீங்க வியப்பா இருக்கும். நீங்க நினைச்சு போத பள்ளி பருவத்திலிருந்தே அந்த எப்படி பிராமின் ஹெட் மாஸ்டர் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரக்கூடாதுன்னு எப்படி எல்லாம் கெடுதி பண்ணாருன்னு அந்த மாதிரி இருந்துக்கினே இருக்கும். கல்லூரியில அதையெல்லாம் மீறி நடராஜர்கிட்ட வேண்டிதான் நான் பிஇல யூனிவர்சிட்டிலாம் ரேங்க்லாம் வந்தது எல்லாம். அப்போ ஒரு பாடம், புது பாடம் நான் கத்துக்கிறேன். என்ன கத்துக்கிறேன்? பிராமணுக்கு தான் பூஜை பண்றாங்க நடராஜரை. அங்க பிராமண இடைஞ்சல் தான், யூனிவர்சிட்டி பூரா பிராமணர்கள் தான். ஆனா நடராஜர் கிட்ட நான் என்ன வேண்டிக்கிறேன், ஸ்கூல்ல இருந்தே நான் பார்த்துட்டேன். பிராமின் ஹெட் மாஸ்டர்
காலேஜ். இங்க பார்த்தா காலேஜில் முழுக்க பிராமின்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு அது ஒரு தாகமாகவே இருக்கிறது. யூனிவர்சிட்டி ஃபைனலில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர முடியல. நான் அவ்வளவு நான் வரணும் யூனிவர்சிட்டி. நான் உன்னை சுத்துறேன், நீ என்ன பண்ண இது பண்ணி நீ தெரியாது, இந்த பிராமணர்கள் தாண்டி நான் ஃபர்ஸ்ட் வரணும் முன்னாடி வேண்டிக்கணும். ஆனா அதே மாதிரி வந்தேன். அப்போ அதுல ஒரு புது பாடம் என்னன்னா, பிராமணன் தான் பூஜை பண்றான், அங்க பிராமணன் தான் இடைஞ்சல் பண்றான். ஆனா அதை தாண்டி ஜெயிக்க வைக்கிறார் நடராஜ். நமக்கு பக்தி இருந்தா அது ஒரு விழியத்துல சொல்லி இருக்கிறேன். ஆர்ட் ஆஃப் பிராமின் விக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழியமே போட்டிருக்கிறேன். அதுல இதெல்லாத்தையும் சொல்லி இருக்கிறேன். தொகுத்து என்ன பார்த்தாலும் சொல்லி இருக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல என்னன்னா, இப்ப பாருங்க புது பாடம் அதுல கத்துக்கிறேன். பிராமணன் தான் பூஜை பண்றான் இங்க கோயில்லையும், அங்கே பிராமண ஆசிரியர்கள் தான் அமுக்குறாங்க. இன்னை வரைக்கும் அது ஒன்றும் புது தகவல் இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அப்போ ரொம்ப கொஞ்சமா தான் தெரிஞ்சிருந்தது, அப்புறம் எல்லாருக்குமே இன்னைக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா நடராஜர்கிட்ட வேண்டிக்கின உடனே அதை தாண்டி ஜெயிக்க வைக்கிறார். அந்த பாடம் அதுல இருக்கு. கடவுளை நம்ம உண்மையிலே வேண்டிக் கொண்டா அந்த கடவுள் அதை சொல்லி இருக்கிறான். பூசை செய்யற பாப்பானுக்கு பார்க்குமா இல்லைன்னா நம்மளுக்கு பார்க்குமா அப்படின்னு நம்ம பக்கம் நியாயம் இருந்ததுன்னா அந்த கடவுள் அதை தாண்டி ஜெயிக்க வைக்குது. பிராமண இடைஞ்சலை தாண்டி ஜெயிக்க வைக்குது. அதுதான் என்னுடைய தலைப்புல இயேசுபிரான் சொன்ன அந்த பாடத்தை, பிதாவானவர் எனது இடைஞ்சல்களை எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாற்றி தந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் எதற்காக பயப்பட வேண்டும்னு சொல்றார் இயேசுபிரான் சொன்னாரு. இப்ப நான் இயேசுபிரான் அன்றைய பாடம் படித்த சென்ட் பீட்டர். அப்ப அதை தான் இன்றைய பாடத்துக்கும் தலைப்பா வைக்கிறேன். ஏன்னா இதை பாருங்க, பிராமண இடைஞ்சல் தான், ஆனா அதுல இருந்து ஒரு பாடம் நடராஜர்கிட்ட வேண்டிங்கன்னா அதை தாண்டி ஜெயிக்க வைக்கிறார். அதை அந்த சூடியே என்ன சொல்றார், பாராட்டும் போது நான் போய் சாக்லேட் கொடுக்குறேன், இது மாதிரி யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்கார வைக்கிறாரு. உட்காரப்பான்றாரு. என் ஸ்டூடெண்ட் யாரும் உட்கார வச்சுதான் பேசுனது இல்லப்பா, உன்னதான் உட்கார சொல்றேன். ஏன்னா நீ அந்த அளவுக்கு யூனிவர்சிட்டியில நீ ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பக்திமான் எல்லாம் கேள்விப்பட்டேன். அப்புறம் தான் அவர் அதை சொல்றாரு. ஒரு நாள் மார்கழியில வந்தேன், எங்களுக்கு வீட்டுல குளிச்சுட்டு நாங்க துணியெல்லாம் போட்டுன்னு வந்துடும், எங்களுக்கு குளிருது, காஞ்ச துணி போட்டுன்னு வரோம். நீ பார்த்தா சிவகாமி குளத்துல குளிச்சுட்டு ஈர துணியோடு சுத்தின்னு இருந்தேன் நடராஜரை நான் பார்த்தேன். அப்ப நடராஜரு அந்த மாதிரி சுத்துறதா ஒரு கண்ணில் படம் வைக்கிறாரு பாரு அந்த இடத்துல. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், டே இவர் நடராஜர் பக்தர்ரா, இவர்கிட்ட வச்சு கூடாது, இல்லைன்னா நாங்கெல்லாம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வரதெல்லாம் விடமாட்டோம்ப்பா. நேராவே சொல்றேன், புரியுதா? பிராமின் பிராமினை தான் ஃபர்ஸ்ட் வர விடுவான். அப்போதான் புரியுது நடராஜர் விளையாடி இருக்கிறாரு. இவங்க எப்படி விட்டாங்கன்னு எனக்கு டவுட்டா இருந்தது, விடமாட்டாங்களே போட்டு அழுத்துவாங்களேன்ட்டு. பார்த்தா நடராஜர் விளையாடி இருக்கிறாரு, அதை அவர் வாயாலே சொல்ல வைக்கிறாரு எனக்கு, பாத்தீங்களா? அதனால அந்த மாதிரி ஒரு பாடம். அப்போ பிராமண இடைஞ்சல்ல இருந்து ஒரு பாடம் என்ன கத்துக்கிறேன், அந்த ஆசீர்வாதம் மாத்திர நடராஜர், நான் உன்னை அந்த இடைஞ்சல இந்த மாதிரி ஒரு விளையாடி அவங்க இடைஞ்சல காப்பாத்து. அந்த மாதிரி நிறைய. அப்ப பார்க்கும்போது இவ்வளவு இடைஞ்சல் செய்தாலும் பிராமண குரு கிட்ட தான் போறேன், அவரை தான் காட்டுறார் நடராஜர். நடராஜரை சுத்தி மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆடி வர ஒரு வார்த்தை சொல்ல ஒரு சர்க்குருவும் வாய்க்கும் ஒன்றோ பராபரமே. அங்க இருக்கிற மௌனசாமிகள் மடத்தை பீடாதிபதி அப்ப போய் சந்திக்கிறான். அப்போ ரொம்ப யங்ஸ்டரு, இப்போ வயசானவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப அவரு தான் இதை சொல்றாரு, நீங்க என்ன குருவா இருக்க முடியுமான்னு கேக்குறேன். ஒரு நல்ல டைப். அதனால இல்லப்பா, நான்லாம் போத குரு, உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு சத்குருவை தேடு. எப்படி சாமி தர்ற சத்குருவை? மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆடி வர வார்த்தை சொல்ல ஒரு சத்குருவும் வாய்க்கும் ஒன்றோ பராபரமேன்னு இருக்கு. அதனால நீ மூர்த்தி தலம் இங்கதான் சிதம்பரம் நடராஜர் மூர்த்தி, நீ தீர்த்தம் சிவகாமி குளத்துல குளிச்சுட்டு எல்லாம் பண்றோம், அவர்கிட்ட சர்க்குருவை காட்டுன்னு வேண்டிக்காரு. அதே மாதிரி சுத்தன் எனக்கு சர்க்குருவை காட்டுங்க அப்படின்னா, தற்செயலா சென்னைக்கு போறேன்,
செமஸ்டர் லீவ்ல போறேன். அண்ணன் ஒரு சொந்த ஊரா இருக்கு, அங்க போறேன். இங்க வளனூர்ல தான் இருந்தோம். ஆனா அப்பா ரிட்டையர் ஆயிட்டு அங்க செட்டில் ஆயிட்டவ. அங்க போறேன். போகும்போது தற்செயலா பாக்குறேன் ஒருத்தர் தாய் புஸ்தகம். அப்பெல்லாம் அதுல ஞானச்சேரியில் மோனவேலின்னு ஒரு கட்டுரை வருது. பக்கத்துல இருக்கிற பட்சி அப்படி எட்டி பாக்குறேன். அதுல சட்டுன்னு இறங்க நேரத்துல அன்னூர் ஸ்டேஷன் வந்துடுச்சு. இது மாதிரி ஒரு மகான் வந்து ஜாதி மத பேதம் இல்லாம பாடம் நடத்துறாரு, கலந்து கொள்ளலான்னு. அட்ரஸ் மட்டும் பார்த்தேன், முருடிஸ்ல இதுல மயிலாப்பூர்ல. அப்படி பார்த்து இறங்கிட்டேன். அப்புறம் அங்க போறேன் தேடிக்கின்னு. அப்புறம் தான் அவரு முதல்ல பார்த்த உடனே அவரு ஞானி, பிரம்ம ஞானி. இவர் சொன்னது அடையெல்லாம் அவர் சொல்றாரு. இவர் அதான் சொல்றாரு, சர்க்குரு எப்படி கண்டுபிடிச்சு சாமின்னு. சீடனை பார்த்தவனா அவனுடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் யார் சொல்றாங்களோ அவங்க தான் சத்குரு. சீடனுடைய முற்காலமும் அவங்களுக்கு தெரியும். அப்படி யாரு தெரிஞ்சு இருக்குதோ அவங்க தான் சத்குரு. மீதி பேர்லாம் குரு தான், வணங்கலாம் கொள்ளலாம். ஆனா அவங்க வந்து உன்னுடைய 3 காலமும் தெரிஞ்சிருக்காது. சீடனுடைய 3 காலமும் யாரு அவரு சொல்றாரு. அதே மாதிரி அவர்கிட்ட போறான், அவரு கரெக்டா சொல்றாரு எல்லாம். நான் என்ன படிச்சேன் அப்பயே சொல்றாரு, சிதம்பரத்துல சிறுவன் பொறியியல் படித்துக் கொண்டு இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், நான் அவனை தான் சொல்கிறேன். பிரசன்ட சொல்றாரு எடுத்த உடனே. நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன், நீ இங்கதான் இருக்கிறாயான்னு. என்னடா நம்ம இப்பதான் முதல்ல வரும். இதே மாதிரி அனுபவம் சுவாமி விவேகானந்தர்ல கூட இருக்கு, படிச்சிருக்கிறேன். ராமகிருஷ்ணர்கிட்ட முதல்ல போனா கடகடம் கூட இந்த கையை பிடிச்சி வா வா வா, என்ன இவ்வளவு நாள் ஆயிடுச்சு நீ வரத்துக்கு, உனக்காக எவ்வளவு நாள் காத்து நின்றேன் நீட்டுன்னு போவாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன பெரியவர் இப்பதான் நான் முதல்ல வரான், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வா. அது மாதிரி சீடனை எதிர்பார்த்துன்னு குருமார்கள் காத்துன்னு இருக்கிறாங்க. அப்புறம் தான் ஆச்சரியமா இருந்தேன் இவர் இதை சொல்றாரு. அதுக்கப்புறம் பாஸ்ட் எல்லாம் சொல்ல அவருடைய வகுப்புல. அதே மாதிரி பிரசன்ட், அதே மாதிரி ஃபியூச்சர், அதை இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு. அவர் சொன்ன ஃபியூச்சர் தான் எல்லாம் நடக்குது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிராமண துவேஷம் எனக்கு இருந்தது. நான் எப்படி பிராமின் குருவை போய் தேர்ந்தேன், ஐயா இவர் பிராமின் அப்படிதான் அந்த நினைப்பே வரவே இல்லை கொஞ்சம் கூட. அவரும் உண்மையாக இருந்து என்னை வந்து கடை தேத்துறாரு. அப்புறம் பிராமணா இருக்கவே பிராமணங்களெல்லாம் தப்பா பேசக்கூடாது. ஒரு ஃபெய்த்ன்ற முறையில நம்மளுக்கு அந்த ஒரு பக்தி வரும் இல்லையா, அப்படி வந்த உடனே அப்புறம் அதையும் கண்டிக்கிறாரு. நான் பிராமணனா இருந்தோட்டு நீ கண்ண முடியுன்னு பிராமணர்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சொல்லிட்டு என்ன வந்து அந்த இதுல இருந்து ஃப்ரீ பண்றேன். ஏன்னா பிராமணனுடைய வேலையே இதே தான். ஒரு மகானை காட்டுவான், டக்குன்னு அவனு அயோக்கியனை காட்டுவான். அவரும் பிராமணன் பிராமணன் கூட கத்தம்ல நான் பிராமணனுக்கு உதவும் சொல்றையோ அப்படின்ட்டு டபக்குன்னு பெரிய அறிவாளித்தனம். இது சாதாரண ஜனங்க உழுந்துருவாங்க. நானும் அப்படிதான் உழுந்தேன். அப்பதான் அவர் தூக்கி நிறுத்தினார். அது மாதிரிலாம் இல்ல, நான் பிராமணனை தொட்டு நீ கண்ணம் போடின்னு பிராமணில சப்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை சொல்லிட்டு ஃப்ரீ பண்ணிட்டாரு. அப்பவே அவருக்கு தெரிஞ்சிருக்குது நான் இந்த மாதிரி பின்னால இந்த மாதிரிலாம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஃபியூச்சர். உன் எதிர்காலம் எனக்கு தெரியும் நான் பேச சொல்லுவார். உன் எதிர்காலம் எனக்கு தெரியும், ஆனா இப்பவே சொல்லக்கூடாது. நீ என்னவாக உருவாக போகிறான்னு எனக்கு தெரியும். ஆச்சாரியனேன்னு சொல்லார் அவரு. இங்க சொல்றோம்ல, இவங்களை மட்டும்தானே ஆச்சாரியான்ற அன்னைக்கு சங்கராச்சாரியா, ஆச்சாரியா, காச்சாரியான்னா நான் பிராமன் கிட்டத்தட்ட ஆச்சாரியன் எல்லாம் பழைய வரைக்கும் வச்சுடுவான். கிருஷ்ணரை மட்டும் கீதாச்சாரியன் அப்படின்றோம் இல்லையா. இப்ப யாருன்னா நான் பிராமின்ல ஆச்சாரியன் யாரு இருக்கிறான் சொல்லு. நான் குரு என்ன ஆச்சாரியனேன்னு சொல்லுவேன். ஆச்சாரியனே உன்னை நான் ஆச்சாரியனாக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதுதான் உண்மை. நான் பிராமின் எப்படி ஆச்சாரியனா உருவாக்குறாரு. அதனால அதெல்லாம் பொய், பாப்பார பொய்ங்களை கொச்சன்னு ரொப்பி வச்சிடறான். அது உங்களுக்கும் பல முறை சொல்லிட்டேன். அந்த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் என்று சொல்லப்படுகிற ஆன்மீகத்தின் மௌன காலத்துல பாப்பர புழுவு ஜெயிக்கும். அவங்களை எதிர்க்கிற சின்ன சின்ன உண்மையாளர்லாம் கொலை பண்றான் ஈஸியா, சரிதா, கொலை பண்ணுவான். அப்புறம் பெரிய அளவுல ஏசுபிரான் அளவிற்கு வந்து சொல்லும் போது அவங்களையும் கொலை பண்ணுவான். புரியுதா? காலகாலமா இப்படிதான் நாங்க புளியை பொழைக்கிறோம், நீ என்ன வந்து எங்க புழுவை கெடுக்கிற அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்ப இந்த நிலைமை தான் எங்கேயும் இருக்கிறது இப்பவும்.
அதனால இந்த இடைஞ்சல்களை அவன் பான்னு செய்து கொண்டே இருப்பான். அப்போ இதே போல ஆன்மீகத்துல அவரு பிராமணா இருக்கு, அவரை சுத்தி பிராமணன், அவர் நான் பிராமணா இருந்தா கூட பிராமணன் சரௌண்ட் பண்ண அளவு பண்ணிடுறார். அந்த மகான்களே கூட ஏமாறுகிறார்கள். அததான் சொன்ன, நான் பிராமின் மகான்களை கூட பிராமணர்களை சுத்தில ஏற விட்டு அவங்க ஏமாந்துறாங்க. ஏமாந்து அவங்க முழிச்சுக்கிற நாளைக்கு மொத்த அவங்க ஆசிரமம் முழுக்க அவங்க கண்ட்ரோல்ல போயிடு, மொத்த புடி அவங்க கிட்ட வச்சுக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா தெரியவே தெரியாது. அப்புறம் அந்த இவங்களை அவன் ஆட்டி படைக்கிறான். அவன் சொல்றதை இவங்க கேட்கணும். இல்லைன்னா ஆசிரமம் பெருசா போயிடுச்சு, என்ன பேர் ரிப்பேர் ஆகிட்டா ரொம்ப பெரிய அளவுல ரிப்பேர் ஆகிடும், என்ன பண்றது, கிடிக்கி பிடி போட்டு முடிச்சிடும் கதைய இல்லையா. இவரு புட்டபதி சாய்பாபா அவர் நான் பிராமின்ற விஷயமே ரொம்ப நாளா தெரியாது எனக்கு. முழுக்க பிராமின்ல ஏற விட்டு அந்த யாகம் வழக்கம் அளவு பண்ணுவாங்க பாரு, அங்கேயே விழுந்தாங்கன்னு அர்த்தம். நான் அப்பப்ப சொல்லுவேன், தே ஆர் நாட் த அவுட்கம் ஆஃப் யாகா யக்ஞார் சான்ஸ்கிரிட் மந்திராஸ். இவங்க யாரும், இவங்களோ இல்ல இப்போ இருக்கிறாங்கல்ல பிரபலிமா மாதா அமிர்தானந்தமையோ, இவங்க யாரும் அவங்க வேதம் படிச்சு வேத மந்திரம் ஓதி யாகம் வளர்த்து அந்த மாதிரி வந்தவங்க கிடையாது இல்லையா. அவங்க தான் எப்படி வந்தாங்களோ அதைத்தானே அவங்க நிலைநிறுத்தணும். ஆனா ஏமாந்துடுறது. மகான்களே பிராமணன் கிட்ட ஏமாறுற விஷயம் என்னன்னா, அவன் அப்படியே அவங்களுக்கு அனுசரணையா அப்படியே அவனை கையில போட்டுக்கினா போதும், உடனே உலக விவகாரம் எல்லாம் ஈஸியா முடிச்சிடுவார். பிராமணன் அமைச்ச உடனே டக்கு 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 முடிச்சு கொடுத்துருவோம் எல்லாத்தையும். அப்புறம் உடனே ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா சரி பண்ண நல்லா பண்றான் பிராமணன், அவனை கணபதி ஹோமம் பண்ணுவான். அன்னையோட அவுட்டுன்னு அர்த்தம். அவங்க ஒண்ணு கணபதி ஹோமம் பண்ணி வந்தவங்க இல்ல. இங்க கூட பாருங்க, இவ்வளவுதானே பண்ணிக்கின்னா இருக்கிறேன். இப்போ நீங்க அளவா இருக்கவே கண்ட்ரோலா இருக்க முடியுது. யாருன்னா இடக்கு முடக்கா பண்ண இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்ல முடியுது. அதெல்லாம் இங்க முடியுது. கொஞ்சம் நிறைய பேர் வந்துடுச்சுன்னா சும்மா ஒரு 500 பேர் வரட்டுமே, இங்க தாக்கு பிடிக்க முடியாது. குய்யோ முறியோ நீயானா எனக்கா உனக்கா உஷா முஷா ஐயோ இதுங்களுக்கு எப்படிப்பா கண்ட்ரோல் பண்றது, என்ன அவன் கிள்ட்டான் சாமி, அவன் தள்ளிட்டான் சாமி, இவன் சீன்ட்டான், அவன் போயின்ட்டான், இதுக்கே சரியா இருக்கும். அது நடுவில் இதுவா பாப்பா ஒரு யாகம் வாங்கிடுவான் மிஸ்குன்னு, யாருக்குமே தெரியாது. நான் பிரேயர் போயிட்டு வர நேரத்துல பார்த்தா யாகம், யாரு இதை பண்ணது, ஒரு பிராமணன் வந்தா சாமி, சுவாமிகள் எங்களுடைய குரு, ஒரு பூர்வ ஜென்மத்துல பிராமண சுவாமியா இருப்பார், அதனால எங்களோட கடமை ஒரு ஆசிரமம் நல்லா வரணும்னு யாகம் கடமை பண்ணணும்னு என்னோட கடமைன்ட்டான் சாமி. அவன் கடமைன்னா அவன் இதை விட்டா மடமே ஆயிடுவானுங்க, நம்ம ஆளுங்க விட்டுருவானுங்க, தெரியுதா, விட்டவனா அவன் பண்ணுவான். அவன் ஆரம்பித்தான். எனக்கு கனவுலே காட்டுது ஃபியூச்சர் என்ன ஆகுதான். ஏதோ ஒருத்தன் யாகம் வளர்க்குறான், நான் மாடுல இருந்து அப்புறம் எட்டி போறேன் யாகம் என்னன்னா அங்க இருந்து சுவாமி அந்த பத்மநாபையர்ன்றான். பத்மநாபையர் ஒருத்தன் இருக்கிறான், அவன் யாருன்னு இன்ன வரையும் தெரியாம அங்க வாகம் வளர்க்க போறான்றது வீதியில எழுதி எப்போ முடிவு பண்ணிக்கிச்சு. நீ என்ன சொல்லுவ, அப்பே தெரிஞ்சிச்சு அவுட்டு, தெரியுதா, கனவுலயே காட்டுது. சுவாமி நான் தான் பத்மநாபையர்ன்றான். இங்க இருக்கிற ஒருத்தவங்க ஒரு கனவு சொல்றாங்க. சாமி இவ்வளவு சொல்றீங்க, பிராமின்ல தான் சாமி இங்க நிறைய பேரு உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன், எல்லாம் விஐபி பிராமினுங்க, பெரிய பெரிய விஐபி பிராமின். போன வாரம் ஒரு தம்பி சொல்றாப்புல விளக்கேத்திட்டு இருந்தா, சாமி நேற்று கனவுல பிராமினுங்க சாமி, விஐபிங்களா, அரசியல் விஐபி பத்திரிகைலாம் அவங்களாம் உட்காந்துக்கிறாங்க சாமி, வெயிட் பண்ணிருக்கிறேன் அவங்கள பாக்குறதுன்னு. என்னப்ப சொல்றேன், அவ்வளவுதான் அவுட்டா நான், அவ்வளவுதான், ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க அந்த அளவுக்கு நேக்கா நோட்சி அது எப்படி எடுத்துன்னு வருவானுன்னு தெரியாது, புரியுதா. இத மாதிரி மகான்கள் மாட்டிக்கின்னு அவங்க அந்த மாதிரிதான் இப்ப எல்லா ஆசிரமத்திலையும் இவங்க யாகம் வளர்க்கறது. நம்ம குருநாதருடைய பிறந்த நாள் ஒரு நாள் போயிருந்தோம். முதல்ல போயிருக்கும் போது அங்க முருடிஸ் லாட்ஜில இருந்து இந்த கல்யாணகர் அசோசியேஷன்ல வைக்கும்போது, அப்போ ஒரு நாள் பிறந்த நாளுக்கு போயிட்டு அப்படியே மெதுவா இப்படி உக்காந்தான்னு பார்த்தா அவர் பிறந்த நாளை முன்னிட்டு அங்க யாக குண்டம் வாழ்த்தி 2 பிராமணர்கள் எதிர்க்க வாழ்த்துன்னு இருந்தாங்க. பெரிய விஷயம் போகுது, ஏன்னா சாமி அலோவ் பண்ணி இருக்கிறாரு. அதனால இதெல்லாம் பாவம் பிராமணா பிறந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும், நம்மளா எங்க செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சுனேன் நான். அப்போ
அவருக்கு தான் எல்லா எண்ணம் தெரியும் அவருக்கு. அவங்க அதை செஞ்சு முடிச்ச உடனே கிளாஸ் அவர் சொற்பொழி ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னாரு. இங்க சில ஐயர்மாருங்க உட்காந்து யாகம் எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் பார்த்து நீங்க எல்லாம் பயந்துடாதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அதை பண்றாங்க அவளுக்கு தான். அதனால அது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்ல, அது நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அவங்க ஏதோ பண்றாங்க ரொம்ப முக்கியம் அப்படிலாம் இல்ல. அவங்க ஏதோ பிறந்த நாளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு ஏதோ பண்ணாங்க அவ்வளவு. உடனே அதை கிளியர் பண்ணாரு எனக்கு. தெரியுதா? இந்த மாதிரி தான். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்சதுதான், சாமிகளிடம் நான் பாடம் படிச்சு தேர்னதும் அது ஒரு 2 வருட காலங்கள் தீவிர பயிற்சியில் அவர் இறக்கி ஞான அனுபூதி சித்தியானதும், அதுக்கு பிறகுலாம் காவிலாம் போட்டது எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ சின்னதான் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தேர்ன பிறகு குருநாதர் அந்த இப்ப அந்த பழசு ஆன் பண்ணு புதுசா ரைட். தேர்ன பிறகு குருநாதர் கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் சொல்ல, அது வரைக்கும் மத்தவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் அடிப்பான், பாப்பானுக்கு என்ன வேலை, அவங்க நான்லாம் போகும்போது இவங்கெல்லாம் சாமி க்ளோஸா இருக்கிறாங்க, அப்ப இவங்களும் ஒரு சாமியில ஒரு பாதி லெவலாவது இருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம மதிப்பு வைக்கிற வேலையெல்லாம் பண்ணி நடப்பேன் நானு. அப்ப அதை அவரு கிளியர் பண்றதுக்கே சரியா இருக்கும். சாமிகள் அதெல்லாம் இல்லைன்றத அப்புறம் அப்பப்ப சொல்லிடுவேன். அவரே சொன்னத இவங்களாம் பெரிய பெரிய பக்தர்கள் முற்பிரிவுல என் கூட வந்தவங்க அதெல்லாம் அவரே சொல்லி தூக்கி விட்டுருவேன். நம்மளுக்கு அந்த பக்தி எல்லாம் வருது. அப்புறம் பார்த்தா சொன்னாரு, இந்த பிரிவில ஞானம் வரணும், அவ்வளவுதான். ஏதோ ஒரு பிரிவில என்னமோ வந்ததுன்றது வச்சுலாம் எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி அவங்க கூட சேராம பாத்தினார், அதெல்லாம் சொல்லிருக்கு. அவங்க கூட ரொம்ப இந்த தீவிர சாதக டயத்துல அவங்க கூட நெருக்கமா பழகும் போது கண்டிச்சுட்டு ஒரு நாள் அவருக்கு கோபம் நீ வேற குரு பார்த்து போயிடுன்னு சொல்லிட்டாரு. அது இவ்வளவு தீவிரமா சொல்ற. அப்புறம் தான் புரியுது அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரு குருவா இருக்க அவரு தெரிஞ்சிடுச்சு, இவங்களையும் தேர மாட்டானுங்க, தேரக்கூடியவனுங்களையும் தேர விட மாட்டானுங்க. புரியுதா? ஒரு லொட்டு லொசுக்கு சொல்லி கெடுத்துருவானுங்க. சரி, அதை போட்டேன். அப்போ அதுக்கப்புறம் தேறிட்ட பிறகு காவிலாம் போட்டேன். காவி போட்டதையும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சிவனே தான் எனக்கு காவி கொடுத்தேன். குரு சொல்லியும் போடல. காவி போடணும்னு சொன்னார் ஒரு வாட்டி, நான் போடல. அதெல்லாம் என்னத்துக்கு, உள்ளத்துல துறவு இருக்கணும், அது போதும் அப்படிலாம். அதுக்கு பிறகு கண்ணை மூணா கண்ணை திறந்தா தியானம் பண்ணதா வான்னு காவி துணியான் தலையில இறங்கிக்கினே இருக்கும் தியானத்துல. சாதாரணமா போனா வந்தா என்னடா அது பெரிய தொல்லையா போச்சுன்ட்டு அப்புறம் காவி போட்டோம்னா அது நின்றுது. அப்ப அதனால ஏன்னா நான் போடுற காவி சடங்கு சம்பிரதாய காவி எல்லாம் இல்லை. நான் போடுற காவி சிவன் அருளிய துறவு காவி. அப்புறம் காவி போடணும் குரு கிளாஸ்ல போய் உட்காந்தேன். அப்போ உடனே சிரிச்சுட்டு, நான்லாம் சொன்ன கேப்பீங்களா? சொல்றவங்க சொல்ற விதத்துல சொன்னாதான் கேப்பீங்க. இந்த நிலை கடந்த இடத்தொட்டு அவர் அதை சொல்றாரு. உண்ணாமலையாம சொல்லி நான் ஏத்துக்கல. அதுக்கு பிறகு அவரு பங்குக்கு அவரும் புரிய வச்சு அதுக்கு பிறகு ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொன்ன நான் போடணும். அதை நான் போட மாட்டேன். உள்ள துறவு தான் முக்கியம். காவி போட 4 பேர் கமெண்ட் அடிப்பான், அவனுக்கு பயந்து நம்ம துறவியா இருக்கணும், அதெல்லாம் என்னத்துக்கு, அந்த மாதிரி போயிட்டேன். அப்புறம் அவர் சொன்னதான் ஜெயிச்சது. எனக்கு காவி போட்டதான் நின்னுது. அது அப்ப அது சிவனே கொடுத்த காவி தானே. அதனால இந்த துறவு காவி எனக்கு கடவுள் கொடுத்த காவி தான். அப்புறம் இப்ப ஏன் சாமி ஒயிட் போட்டுன்னு இருக்கிறீங்க அப்படின்னா, அதேதான், இது பிராமண இடைஞ்சல். அப்போ நிறைய வகுப்புல சொன்னார முன்னாடி கமெண்ட் அடிப்பாங்க, கருப்பன் அப்படின்னு பேர் வச்சு இல்ல கமெண்ட் அடிப்பாங்க. அப்போ சொல்லுவாரு, நீங்க கமெண்ட் அடியெல்லாம் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. கருப்பன் பேர் வச்சுக்கிறீங்க, எல்லாம் தெரியும், ஆனா நீங்க பான் கமெண்ட் அடிச்சுன்னே இருக்க வேண்டியதுதான். நான் அவனை எங்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ அங்க கொண்டு போய் சேர்த்து விடுவேன் சொன்னாரு.
அவன் அது ஒரு மேட்டரே கிடையாது அவனுக்கு. அவன் எங்க போகணுமோ அவன் ரொம்ப கில்லாடி. அவன் கரெக்டா எய்ம கரெக்டா வச்சு அழிச்சிடுவான். அவன் எதுக்கு வந்தானோ கரெக்டா வச்சு அழிச்சிடுவான். இந்த சில பெண்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்கல்ல. அப்ப நான் இளைஞன் தானே, 23 24 வயசுன்னும் போது. அப்ப அந்த காலத்துல பி கொஞ்சம் அட்ராக்டிவ். அப்பெல்லாம் எம்பிபிஎஸ், அடுத்தது பின்றது தான். இப்பெல்லாம் வீட்டுக்கு 4 பிஆல 2 வேலை எல்லாம் கிடக்குது இப்பெல்லாம். அப்ப பிஇ படிச்சிருக்குவேன். அவரை சொல்லுவாரு, பி அட்ராக்ஷன்டா, வேற ஒண்ணும் இல்ல, நீ பிஇ படிச்சுக்கிறன்னு ஒண்ணு உங்களுக்கு அட்ராக்ஷனா இருக்கு. அது பிராமண பெண்கள்லாம் இருப்பாங்க. அதுல சொல்லுவார். அதுல யாருன்னா ரொம்ப தீவிரமா ட்ரை பண்ண அவரு சொல்லுவார், உன்னால முடிஞ்சா அவனை வாய்ச்சி போட்டுக்கோ, நான் வேணான்னு சொல்லுவாரு. ஆனா அவன் கில்லாடி. அவன் உனக்கு பெப்ப உங்க அப்பனுக்கு பெப்பன்ட்டு போயிடுவான். நீ நினைக்கிறீங்க அவனை ரொம்ப ஈஸியா வலிச்சு போட்டுலாம். அவன் கில்லாடி. இப்படி ஆடி, இப்படி டான்ஸ் ஆடி, இப்படி மாட்டுற மாதிரி மாட்டி அப்படி அப்படியே ஆடினேருவான். அவன் என்ன வந்தானோ அதுல கேம் கரெக்டா இருப்பான். அவன் கோல் அடிச்சிட்டானே எகிரிடுவான். அது மாதிரிதான் இருந்தான். அந்த ஞான அனுபூதி உண்ணாமலை சொன்னாங்களே, ஞானம்னு ஒண்ணு இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரியும். அதை அடிச்சிட்டோன்னு எகிரிட்டேன், அவ்வளவுதான். கரெக்டா சொன்னேன், கோல் அடிச்சோன்னு எகிரிடுவான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அவரு அதெல்லாம் சொல்லுவார். அந்த கமெண்ட் எல்லாம் அடிக்கும் போது, நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நீ எதுக்காக வந்தியோ அந்த எய்மா அடிச்சு காட்டு. ஞானத்துக்காக வந்தீங்கன்னா ஞானத்தை அப்புறம் தான் நான் உன்னை சீடன்னு சொல்லுவேன். அதுவரை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அப்படி வளர்த்தாரு அவர் குருநாதர். மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன எப்படி அழகான ஆச்சுன்னா, அவங்களெல்லாம் யாருமே அவர் கண்டிக்கிறது கிடையாது. எல்லார்கிட்டையும் அவர் குழந்தை மாதிரி இருப்பாரு. யாரையும் எதுவுமே இது பண்ணி, நம்மளெல்லாம் சாமி அப்படியே அரவணைச்சு அவனை மட்டும் போட்டு காயன்னு காயிறாரு அப்படின்னா. அதுக்கும் ஒரு நாள் சொன்னார், நான் ஏன் ஒருத்தனை பிடிச்சி காயறேன்னா, அவன் ஒருத்தன் தான் தேருவான், அதனாலதான் அவனை மட்டும் காயறேன். அப்படின்னா மத்தவங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுங்க. தேராத கேஸ போய் நீ காஞ்சி தீஞ்சுங்க, அப்புறம் தேருவான். உங்களுக்கு ஃபியூச்சர்ல பின்னால தெரியும் உங்களுக்கு. அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தேவைப்படுது, அது சொல்லுவோம், அவ்வளவுதான். அதே மாதிரி தேறிட்டோன்னா நல்லா சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் யாரு கமெண்ட் அடிச்சாலும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அப்புறம் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறேன் இல்லையா, நான் ஒரு நாள் வகுப்புல உட்காந்துக்கிறேன். அப்போ ஆண்டவன் முன் அனைவரும் சமம் அப்படின்ட்டு, ஆனா எல்லாரும் சமம் இல்ல அப்படின்னாரு. இது ஒரு பழமொழிக்கு நல்லா இருக்கும், ஆண்டவன் முன் அனைவரும் சமம். ஆனா உயர்ந்த பிறப்புகள்னே சில பேர் வருவாங்க, நீங்க அவங்கள சமம்லாம் சொல்ல முடியாது சொல்லிட்டு, அப்போதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் உதாரணம் சொன்னார். டிரான்ஸ்ஃபார்மர் பாக்குறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கவர்மெண்ட் தான் இருக்கும், அதுல கரண்ட் இருக்குதா இல்லையா எதுவுமே தெரியாது. ஆனா ஊருக்கே அதான் சப்ளை பண்ணும். நீ போய் எக்கு தப்பா தொட்டின்னா தூக்கி வச்சிட்டோம். அந்த மாதிரி சில பேரு உயர்ந்த பிறப்புகள்னு வருவாங்க. அவங்கள நீங்க எல்லாருக்கும் ஆண்டவன் அனைவரும் சமம்னு அவங்களுக்குல அத மாதிரிலாம் இருக்க முடியாது. அவங்கள சுத்தி தேவதைகள் இருப்பாங்க, தெய்வ நிலைகள் இருக்கும். நீங்க அவங்கள சுத்தி ஒரு 2 அடியாவது இடம் விட்டாவது உக்காரணும் சொன்னாரு ஒரு நாள். நான் கண்ணு முன்னு கேட்டுன்னு இருக்கவே, யாரையோ சொல்றாருன்னு நினைச்சுன்னு இருந்தேன். அப்புறம் கண் திறந்து பார்த்து என்ன சுத்திதான் 2 அடி இடம் விட்டு எல்லாம் உட்காந்துக்கிறேன். என்னடா அவர் பார்த்தோன்னே எல்லாரும் நம்மதான் சொல்லிக்கிறார். அப்படி வளர்த்தாரு. நான் எதுக்கு இது சொல்றேன்னா, இது தற்பெருமைன்னு எடுத்துக்கினாலும் சரி, அந்த நிலையெல்லாம் கடந்துட்டோன்னு ஒரு தற்பெருமையாவது ஒரு மண்ணாவது அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. உலகத்தின் நன்மைக்காக இதை சொல்ல வேண்டியதா இருக்கும். அதுவும் கொஞ்சம் தான் சொல்றேன், நான் ஒண்ணு நிறையெல்லாம் சொல்லல. நிறைய சொல்லணும்னா நான் எவ்வளவு சொல்லணும், நானு அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னா நான் பாப்பன் கொச்சப்படுத்துறான், அதை கேவலமான புத்தி அவனுக்கு. அவங்ககிட்ட அந்த உயர்ந்த விஷயத்து அவன் கையில மாட்டினோடனே அதை பிச்சு பிச்சு பீசி, அதை நாய் கடிச்சு கொதற மாதிரி கொதறி அது என்னென்னமோ பண்ணி அப்படின்னு அவனுடைய அறிவாளித்தான் தெரிஞ்சு அது உள்ள வைக்கிறான். மலை அறிவு அவனுக்கு, உண்மலை நீங்காத அறிவு. அதை தூக்கி பேரறிவுல கிடைக்கிற அனுபவங்களை இவர் அதை விளக்குறாராம். அப்படியே ஒரு பிரிச்சு இது பண்றாராம், அப்படியே இதுவா என்னது அதெல்லாம் புரியுதா? அதாலே நிறைய நிறுத்திக்கணும். இதான் பொழுது பெரிய பெரிய மகான்கள்லாம் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன்னு ஏன் வள்ளலார் போனார்னா, பாப்பாரத்தால தாங்கல எடுத்து அவங்க கிட்ட சொன்னா இவன் குறுக்குல இவன் வர்றது வந்தோன்னா அது லொட்டு இது லுஸ்க, இவன் புழுறான், இவன் ஏமாத்துறான், அப்புறம் அப்படி இருக்காது, அதெல்லாம் இப்படி இருக்கும்.
அதனால நிறைய உயர்ந்த விஷயங்களை சொல்லணும்னு தான் நான் நினைச்சுன்னு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இவனு கையில போனோன்னா அப்படி முடியலன்னா அதை அப்படியே எடுத்து அவன் ஆளுக்கு அதை அப்ளை பண்ணி வாட்ஸ்அப் பெரியவங்களாம் அதை இப்படி அப்ளை பண்ணிடுவோம். பெரியவா நாங்கெல்லாம் இந்த மாதிரி பெருவா நீங்களாம் அந்த மாதிரி நம்மளது தூக்கி அவனுக்கு அப்ளை பண்ணி அவன் உரம் முன்னாடி மேஞ்சின்னு இருப்பான். அவனுக்கு போய் இதெல்லாம் அப்ளை பண்ணி விசிறி விட்டுன்னு இருப்பான். இது எல்லாம் தூக்கி அங்கே அப்ளை ரொம்ப மோசமான கும்பல் அது. இது எப்படின்னே தெரியல எனக்கு. இது கும்பல் அங்க இருந்து இருக்குது. எங்க இயேசுபிரான் காலத்துல இருந்து இதே தான் பண்ணிட்டு இருக்கு. அதான் மறைச்சிக்கும். அப்ப பண்ணதை இங்க வந்து மறைச்சிக்கும். இப்ப பண்ணதை பௌத்த சமயத்துல இருந்து சமண சமயம் பண்ணதை மறைச்சிட்டு இப்ப இந்துடான் இதுல உசுப்பேத்தி அதை மறைக்கிறதுக்காக தான் இந்துடான்னு அதிகப்படுத்துறது. அதை பண்ணிட்டோன்னா இவனுக்கு தான் அதை கெட்டானுங்கன்ற பேர் இவனுக்கு பேர்ல வரக்கூடாது, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இவ்வளவு தூரம் சொன்ன அந்த இதுவை இவ்வளவு தூரம் குரு சொல்லி வளர்க்குறாரு. இப்ப எல்லாருக்குமே தெரியுது. அவர் ஒன்னும் எடுத்த ஒண்ணு எல்லாம் சொல்லல. 10 வருஷம் பயிற்சிக்கு அப்புறம் தேர்ன பிறகு அப்புறம் பொறுமையா சொல்றாரு. சிறிது நாள் என்னிடம் இருப்பார்னு சொல்றாரு. அவரு சிறிது நாள் என்னிடம் இருப்பார். கடவுள் நான் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடங்கள் சிலது இருக்கிறது. அதனால அந்த கற்றுக்கொள்வதற்காக சிறிது நாள் என்னிடம் அனுப்பியிருக்கிறார். என்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கற்றுக்கொண்ட பிறகு நான் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் சொல்லிக் கொடுத்த பிறகு அவர் இங்கிருந்து சென்று விடுவார்னு சொன்னார். அதே மாதிரிதான் நான் எங்கேயோ இருக்கிறேன், அவங்க எங்கேயோ இருக்கிறேன். ஆனா குருநாதர் மட்டும் விட முடியாது. அவ்வளவு பெரிய குரு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவரும் மறைந்த பிறகு என்னை சந்தித்து கொண்டு ஆசீர்வாதித்து கொண்டும் ரொம்ப நுட்பமான உண்மைகளை நான் ஜெயிச்சிட்டேன்ற விஷயத்தை எனக்கே தெரியாது. அவரு சொல்லி தான் சொல்றார். ஜெயிச்சிட்ட நீ உனக்கே தெரியல. அப்புறம் நான் பார்த்தா அதெல்லாம் நடக்குது. ஆஹா ஜெயிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்ப அவ்வளவு தூரம் சொல்லிடுறாரு. அப்போ அந்த சுத்தில இருக்கிறவங்க எவ்வளவு உஷாரா இருக்கணும். கொஞ்சம் பேர் மட்டும் உஷாரா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா யாரையானா சீண்டுனா அவரு விட்டு போகுது சாமிக்கு, அவரு போய் டச் பண்ணா சாமிக்கு பிடிக்காது, இப்படி வந்துடணும். அங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு, எல்லாம் தெரியும். அவரு ஒரு பெயிண்டர் ஒருத்தர் இருப்பாரு. அவரு சொல்லுவாரு, சாமிகள் நம்ம கூடலாம் சேர்ந்து அவர் கெட்டு போடுவாருன்னு அவரை தனியா பிரிச்சு வச்சு தனியா வளர்க்குறாரு. நம்ம யாரும் நீங்க போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஒருத்தர் ஒண்ணுன்னு சொல்லும். அந்த அளவுக்கு உணர்த்தி தான் வளர்க்குறாரு. அப்புறம் தான் கோயில் கட்டுறாரு. இங்க கோயில் கட்டிட்டு அதுக்கு பிறகு நான் இங்க வரேன், நான் இங்க தங்கி இருக்கிறேன். அதுக்கு பிறகு நடராஜர் அபிஷேகத்துக்கு வரைக்கும் இங்க இருந்து போய் எல்லாம் பண்றோம். அப்புறம் அவரு சொன்ன மாதிரியே தேறிட்ட பிறகுதான் உன்னை சீடன்னு சொல்லுவேன்னு சொன்னார். இங்க பாராட்டினாரா இல்லையா? இங்க ஆசீர்வாதம் பண்ணாரு, இங்க பாராட்டினாரா இல்லையா? பிரம்மேந்திரவாதம் சாதாரண விஷயமே கிடையாது. இவ்வளவு பெரிய மகான் அவரு பாராட்டோன்னா அதுக்கு நம்ம அன்பர்கள்ட்ட சொன்னாரு, நான் தாசரை கையோட கூட்டுன்னு போலான்னு வந்தேன்னு. இங்க அவரை கூடுன்னு போயிடலாம் அங்கன்னு வந்தேன். ஆனா ஏற்கனவே இங்க எல்லாம் ஆஞ்சநேயர் எல்லாம் வந்துட்டாங்க. இவருக்குன்னு ஒரு இது உருவாயிடுச்சு. அதனால இப்ப கொஞ்சம் கஷ்டம்ட்டு நான் சும்மா தனியா இருக்கிறேன்னு நினைச்சினாரு. அதனால கூட்டுன்னு போயிடலான்னு வந்தேன் நானு அப்படின்னு. அப்புறம் அதெல்லாம் இருக்குது. அப்ப அந்த நடராஜர் அபிஷேகம் கெடுக்கலாமா இவங்க? இல்ல இவ்வளவு தூரம் சொல்லி வளர்த்து எல்லாருக்குமே தெரியும். பிஇ படிச்சிடறேன். அதுக்கப்புறம் தான் யூனிவர்சிட்டி ரேங்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அவங்க அப்புறம் தான் கமல்சாமி கிட்ட கேட்டுக்கிறாங்க. அவர் படிக்கும்போது எப்படின்னா அப்புறம் சொல்லிடுற ஒரு கோல்டு மெடலிஸ்ட் பிஇல. அப்புறம் தான் அப்ப அவங்க யாருன்னா அந்த மாதிரி இருந்தா இப்படி இருப்பாங்களா? ஒதிரிட்டு யாருன்னா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுக்கின்னு ஈஸ்வரிட்டபடின்னு இருப்பாங்க. யாரும் அப்படி இல்லை இல்லையா? அப்ப அந்த சாதாரணமான நிலையிலேயே அந்த வித்தியாசம் தெரியுது. அப்ப எவ்வளவு உஷாரா இருக்கணும். அதை போய் கெடுக்கலாமா? இப்ப அதை கெடுத்தாங்களே. கெடுத்தோன்னு நான் அவ்வளோ வருத்தமா இருந்தேனே. அப்போ நீங்க சொல்லுங்க, அந்த மாதிரி அவங்க கெடுத்த உடனே சரஸ்வதி தேவி என்ன சொல்றாங்க? ஏனென்று கேட்டு நானே என்ன சொன்னாங்க சொல்லி கேட்டாங்க. கரெக்டா அடுத்த நடராஜாபிஷேகம் செய்யல நாங்க, ஏன்னதுக்கு இது மாதிரி தடுத்துட்டாங்கன்னா அடுத்த நடராஜாபிஷேகம் மார்கழி திருவாதிரை வருது. அப்ப சுனாமி சரியா இவங்க நடராஜாபிஷேகத்துக்காக மெரினா கடற்கரை வழியா சாமியில கூப்பிட்டு வராங்க கார்ல. அப்ப கரெக்டா ஆளை அடிச்சு அவங்கள திருப்பி அமிச்சு கேட்டாங்களா? இப்போ நான் சொன்னது சரியா? அவங்க கெடுக்க தொட்டு நான் வருந்தின தொட்டு என் மீது சரஸ்வதி தேவி இருக்கிற அன்பு எனக்கு வெளியில தெரிஞ்சது.
நமக்காக கேட்கறதுக்கு யாருக்குறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. இவ சரஸ்வதி இருக்கிறாங்கடா கேட்பாங்கடா எனக்காக. அப்போ இது சரியா? அங்க நடராஜர்கிட்ட நான் என்ன பண்றேன், வேண்டிக்கின்னு அங்க எனக்கு பாப்பா இடைஞ்சல் செய்ய தொட்டுதான் இந்த இடைஞ்சலை தாண்டி நான் ஃபர்ஸ்ட் வரணும்னு வேண்டிக்கிறேன். அவர் ஃபர்ஸ்ட் வர வச்சு நடராஜர் நிரூபிக்கிறார். அப்ப அங்கவும் பிராமண இடைஞ்சல்கள் எனக்கு ஆசீர்வாதமா மாறுது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நடராஜர்கிட்ட கேட்டுன்னு அவரு நிறைவேற்றி காட்டினாலும் இவ்வளவு தாண்டி பிராமணம் பூஜை பண்றான், பிராமணர்கள் இடைஞ்சல் பண்றான், ஆனா தாண்டி என்ன ஜெயிக்க வைக்கிறாரு. தெரியுதா? இப்ப இங்க வரோம், குருநாதர் கிட்ட வரோம், எல்லாம் பண்ணின்னு வரும் கமெண்ட் எல்லாம் பொறுத்துக்கின்னு எல்லாம் வந்து குருநாதர் இங்க வந்து ஆசீர்வாதமும் பண்றாரு. இவ்வளவு அணுகிறங்க வந்துக்கினே இருக்குது. அவன் இடைஞ்சல் பண்றானா? அப்ப சரஸ்வதி தேவி எழுந்து கேட்ட, யாரு எங்க சொல்றாங்க? இப்ப எனக்கு சரஸ்வதி தேவி கேட்டாங்க, யாரு சொல்றாங்க? நான் சொல்றேனே. அப்ப எனக்கு அந்த சொல்லக்கூடிய அளவுக்கு சரஸ்வதி தேவி வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்களே. இப்ப பாருங்க, இடைஞ்சலால தானே எனக்கு சரஸ்வதி ஆசீர்வாதமே தெரிஞ்சுது. இவ்வளோ பெரிய சரஸ்வதி தேவி ஏனென்று கேட்பேன் நானேன்னு சொல்லி நான் ஆக்சுவலா என்ன பண்ணுவோம், சரஸ்வதிக்கு பெரிய கோயில் கொட்டி பூஜையா பண்ணதான் ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு பேனர் மட்டும் அடிச்சு ஏனென்று கேட்பேன் நானே எழுதி ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிறேன். இவ்வளவுதான் என்னால முடியுது. அவங்களுக்கு அது மேட்டரே இல்லை, நீதான் எங்களுக்கு மேட்ரு, அது மட்டும் தான் சொல்றான். அப்போ அந்த பிராமண இடைஞ்சல் எனக்கு ஆசீர்வாதமா மாறி சரஸ்வதி ஆசீர்வாதம் வாங்கி அடுத்தது அதே நேரத்தில் தான் இயேசுபிரான் சந்திக்கிறாரு. 3 மாசமா நான் மௌனமா சாப்பிட்டு பேருக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு படுத்துன்னு அப்படியே கம்முன்னு இருப்பேன். அப்புறம் முருகப்பெருமான் சந்திக்கிறார். முருகப்பெருமான் சந்திச்சு நான் சொன்னேன், இன்னைக்கு அருணகிரிநாதன் தன்னிடம் எப்படி வந்து கலந்தான்னு இதே மாதிரி நீ வந்து கலந்துருவ, செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணு சொல்லிட்டு அவரு தான் உலகிய விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கோ கொஞ்சம், அப்புறம் தான் டிவிலாம் வாங்கி கொடுங்க சொல்லிட்டு வாங்கி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பார்த்தேன். டிவி கம்பெல்லாம் 25 வருஷம். நீங்க 25 நாள் இருந்து பாருங்க, 25 வருஷம் வேணா, 25 நாள் டிவி பார்க்க கூடாது, என்ன செல்போன் பார்க்க கூடாது, நியூஸ் பேப்பர் படிக்க கூடாது, ரேடியோ கேட்க கூடாது. 25 நாள் இருந்து பாரு. உங்க வீட்டுல யாருன்னா மாலை போட்டு மாலைக்கெல்லாம் கூட போறாங்கல்ல, அந்த நாள் உபயோகப்படுத்தி 40 நாள் விரதம், 1 மண்டலம் விரதம் இருக்கலாம். அந்த 1 மண்டலம் நம்ம டிவி பார்க்க கூட அது பண்ணக்கூட பண்ணி இருந்து பாருங்களேன். நான் எவ்வளவு நாள் இருந்தாத 25 வருஷம். அதுவும் எந்த வயசுல, வயசாகி போய் உட்காந்து இல்ல, 25 வயசுலயே இருக்கிறேன். 20 வயசு 25 வயசு கூட இல்ல, சரியா சொல்ல போனா 23 வயசுல இருந்து இருக்கிறேன். அத இவ்வளவுதான், தெரியுதா? இருந்து அப்போ வந்து அது கடுமையான தவமாயிட்டு ஜெயிச்சுட்டேன். அப்ப குருநாதர் சொல், ஜெயிச்சுட்டேன், நீ ஏன் கடுமையா தவம் பண்ற சொன்ன, இன்னும் கடுமையா தவம் பண்ணாத, இப்ப இறங்கி வாயில் மக்களுக்கு பணி செய்ய முடியாது, எனக்கு பிடிக்கல. இத கேட்டு என்ன சொல்ற, பாதி மேல புழுவா கிடக்குது, தெரியுதா? திடுக்கிடும் செய்திகள், டம்மால் செய்திகள், டுமால் செய்திகள், அப்புறம் டுபாக்கூர் செய்திகள்னு ஆயிடுது கட்சியில பார்த்தேன். சரிதா? எப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், அப்புறம் அப்படித்தான் பண்ணாம போல இருக்குது, அப்புறம் அப்படி பண்ணலையாம். அந்த பண்ணலையான்ற நியூஸ் கொண்டு வராது நம்ம கையில வந்துட்டு. இதுதான் என்னடா இது, இந்த அந்த மாதிரிலாம் இருக்குது. அது போட்டோம், அதை டிவி எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப 65 வயசுல அதை பார்த்தா அந்த வெளிநாட்டு சினிமா எல்லாம் கூட அது உள்ள போடுறான், எல்லாம் அம்மனை கட்ட காட்சி எல்லாம் அது பண்ணு. ஓ, இந்த மாதிரி தான் பண்ணி கிடக்குறாங்க போது இவங்க, கல்யாணம் பண்ணிக்கின்னு எதோ இன்னும் பண்ணுதுங்க சொல்லிட்டு அவங்கள தப்பு சொல்ல. கெமிக்கல் அந்த உடம்புல அந்த கெமிக்கல் ரசாயனம் ஊறி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விகாரமான எண்ணெல்லாம் கொடுத்துரும். அவனை தொட்டு அது பண்ணி ஏதோ போது, அது உலகம் இயங்குறதுக்காக வச்சுக்கிறாதுன்றாங்க. அது உலகம் அப்பதான் இயங்கும், ஆண் பெண் அட்ராக்ஷன்ல இது இயங்குது. இல்லை இந்த சினிமா எல்லாம் பார்க்கும்போது சிலதெல்லாம் ரொம்ப ஓவரா போகுது, அடப்போடா சொல்லிட்டு அது ஓடியாறதா இருக்குது. சரி, அது போட்டோம். அப்போ முருகப்பெருமான் சொல்லி இறங்கி நீ இதெல்லாம் பண்ண சொல்லுவேன். நான் இவன் பாப்பா கிட்ட அடிக்க தயாராகிறோம். முருகர் போய் இவரோ டிவி பாரு செய்தி போறோம்னு சொன்னாராம் அப்படின்னு ஒரு பக்கம் நக்கல் அடிப்பான். இன்னொரு பக்கம் இவனுக்கு ஓட்ட வரிசல் பெரியவாங்க அந்த இந்த படம்லாம் செக்ஸ் படம்லாம் போட்டு டிவிடி பார்ப்பானுங்க பொழுது
இதே தூக்கி போய் அங்கே அப்ளை பண்ணுவோம். பெரியவா நீங்கள்லாம் இதெல்லாம் பார்த்தா கூட உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது பெரியவான்னு அங்க போய் ஓட்ட விசிறுவான். என்ன செய்யறது இவனுங்கள? ஒண்ணுமே செய்ய முடியாது இவனுங்கள. இந்த பாப்பாரை கும்பிடுறது ரொம்ப ஒரு அருவருப்பா இருக்குது. உண்மையை தவிர மீதி எல்லாம் இருக்குது. அது இல்ல, அந்த உண்மைகளை எடுத்து பொய்யா அதை கையாளுது. நீ எங்க பூச்சி இழுப்ப, எங்க பூச்சி சரி பண்ணுவ, ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப முருகப்பெருமான் ஆக்சுவலா சொல்றாரு, நீ செய்தி எல்லாம் பாரு, உலக தெரிஞ்சுக்கோ, பணி செய்ய முடியும். தீவிர இதுல இருந்துன்னா அருணகிரி மாதிரி என்னோட கலந்துரும் கறந்ததே காட்டுறாரு. இப்ப இவ்வளவு சொன்னா அது உள்ள லொட்டு லுஸ்குன்னு போனிச்சு முருகப்பெருமானா டிவி போறோம்னா அது சிரிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பான். ஒரு பக்கம் அந்த கொடுமை, இன்னொரு பக்கம் இந்த கொடுமை. இந்த பாப்பார இவங்கெல்லாம் தேராத இவனுக்கு செயற்கை பிரிவாக்கள், செயற்கை துறவிகள். இப்ப எனக்கு சிவபெருமான் கொடுத்தார காவி, அப்படியா இவனுக்கு எல்லாம் கொடுத்தாங்க? நீங்க பெரியவான்றான், மடாதிபதி, பீடாதிபதி, லொட்டு லொஸ்காதிபதி என்றான எல்லாம் யாரோ ஒருத்தராவது எனக்கு சிவபெருமான் இப்படி கொடுத்தாரு காவி சொல்ல இல்லையா? அப்ப இந்த நிலையில இருக்கிற நான் சொல்றது அவனுக்கு போய் விசிறுவோம். அவங்களெல்லாம் பார்க்கலாம், முருகப்பெருமானே அவங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாரு, அவங்களுக்கு தெரியும், நீங்க வேணா சொல்ல மாட்டேங்க அப்படின்னுவான். இந்த மாதிரி ஒரு கும்பல் ஒண்ணு இருக்குது அருவருப்பா. ஏன்னா காசு பணம் எக்கச்சக்கமாக தான் அவங்ககிட்ட ஒட்டின்னு பொழைச்சின்னு இருக்கிற ஒரு கும்பலும் இருக்குது. நீ என்ன செய்வ? அதை விடு. ஆனா இவங்க இடத்தையும் செய்ய போய் தானே என்னை தேர்த்தறதுக்கு முருகப்பெருமான் இவ்வளோ எனக்கு விளக்க சொன்னார். அப்ப நான் சொல்றது கரெக்ட் தானே? Why should I fear when my God makes every cause into blessings? அவங்க செஞ்ச பாப்பாரு இடைஞ்சல எனக்கு பிளஸ்ஸிங்ஸா மாத்தினாரா இல்லையா முருகப்பெருமான்? சரி, அதை விடு. அதுக்கு பிறகுதான் இயேசுபிரான் சந்திக்கிறார். இயேசுபிரான் சந்திச்சு கிளாஸ்ல ஒரு முறை குருநாதர் என்னை பார்த்து சென்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் கொண்டு போனார். அதனால தெரியுது, லைட்டா அவர் கொடிட்டு காட்டினாங்க, அவ்வளோ. அதுக்கு மேல அதுல இது பண்ணல. ஆனா அப்புறம் இயேசுபிரான் சந்திச்சு எனக்கு சினிமா படம் மாதிரி எல்லாத்தையும் காட்டுறார். நான் எப்படி சென்ட் பீட்டரா இருந்து மறைந்த பிறகு அந்த மேக மண்டலத்துல ஆவிகளா இயேசுபிரான் முன்னால நிக்கிறார். நாங்கெல்லாம் அந்த மேகத்துல சீடர்கள் கொஞ்சம் பேர், 12 சீடர்கள் இல்ல அப்போ, மீதி பேர் கொஞ்சம் பேர் பிறந்துட்டு இருக்கிறாங்க போல. அப்போ ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. அதுல பெண்ணும் இருக்கிறாங்க, மேரி மெக்டலினா இருக்கலாம். அதையெல்லாம் காட்டுறார். அத செயின்ட் பீட்டர் ஆயாம் அப்படின்னு முதல்ல நான் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து விளக்கி சொன்னதை யூடியூப்ல போட்டு வச்சுக்கிறேன். என்னுடைய இணையதளம் dasaswami.comல இருக்கிறது. டெலிகிராம்லயும் யூடியூப் வீடியோஸ் ஆஃப் தாசசாமின்னு போட்டாலே அதுல இதுல எல்லாம் இருக்கிறது. நீங்க அதெல்லாம் பாத்துங்க. அது திரும்ப சொல்ல விரும்பலாம், சொல்ல வர்றது. அப்ப அந்த மாதிரி காமிச்சு எப்படி நாங்க சீர்காழியை கடந்து போகும்போது, நான் முற்பிரிவுல சம்பந்தரா இருந்த தொட்டு அந்த சீர்காழியை தாண்டி போகும்போது அந்த சிவன் கோயில பார்த்தோன்னே எல்லாரும் இயேசுவை பொழுது பாடிக்கினே போறாங்க. நான் டக்குன்னு வாயை தவறி சிவசிவான்னிடுறேன். சொன்ன உடனே இயேசுபிரான் எதையும் தப்பா எடுத்துக்கலாம். ஆனா கூட அந்த மத சீடர்கள் இங்க இயேசு பேர் மட்டும்தான் சொல்லணும், நீ மத்த கடவுள் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை இறக்கி விட்டுறாங்க அங்கேயே. அந்த மாதிரி இறங்கின ஆன்மாதான் சம்பந்தர் பிறகுது. அதை காமிக்கிறார். அந்த 3 வயசுல அது அழுத உடனே பார்வதி தேவி பொற்கிணத்துல பால் கறந்து பால் குடித்தாங்களா இல்லையா? அத குடிச்சிட்டு 3 வயசுலயே அவங்க அப்பா யார் வாயில பால் எல்லாம் விழுது, யார் உனக்கு பால் கொடுத்தாங்க சொல்லுன்னு பெரம்பு எடுத்து அடிக்கிறாரு. அப்ப உடனே அந்த 3 வயசு குழந்தை வேணா பாடுமா, பேசினாலே பெரிய விஷயம். அப்பான்னது, அம்மான்னது, இப்பெல்லாம் இங்கிலீஷ்ல டேடுன்னது, மாமன்னது, அப்படி என்ன அடிச்சு யாரும் கேக்குறாரு. அப்ப அங்க இருக்கிற அந்த பார்வதி பெரிய நாயகி அம்மை, சட்டநாதர், தோணியப்பர், அவங்க 2 பேரை காமிச்சு தோடுடைய செவியன் அவரு தகச்சு இது திடீர்னு தோடுடைய செவியன். சிவன் எப்படி எடுத்த உடனே என்ன சொல்லுது, தோடுடைய செவியன் 3 வயசு குழந்தை விடையேறி
அழகா சொல்றேன். தூவெண் மதி சூடி வெள்ளை மதி இருக்கிறது, விடை ஏறி தூவெண் மதி சூடி வந்தான், காடுடைய சுடலை பொடி பூசி. சுடுகாட்டுல இருக்கிற சாம்பல் எடுத்து உடம்புலாம் பூசின்னு இருந்தான், நான் பார்த்தேன். காடுடைய சுடலை பொடி பூசி பாடுது. என் உள்ளம் கவர் கல்வன்னுது. 3 வயசு குழந்தை பருவ வயசுல என் உள்ளம் கவர்ந்த கல்லினி, என் உள்ளம் கவர்ந்த கல்வன் இவன் அப்படின்னு காதலிக்கிறாங்க. ஆனா 3 வயசு குழந்தை சிவனை என் உள்ளம் கவர் கல்வன் சொல்லுது. ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்த அருள் செய்த. ஏடுடைய மலரான் பிரம்மதேவன். பிரம்மதேவன் பூஜை செய்தனால் அதுக்கு பிரம்மபுரம்னே ஒரு பேர் சீர்காழிக்கு. அந்த மெயினான அந்த சிவலிங்க கடவுளுக்கு பிரம்மபுரீஸ்வரர்னு பேர். அதனால ஏடுடைய மலரான் முனைநாள், முந்தைய நாள் இல்ல, பணிந்து ஏத்த. 3 வயசு குழந்தை பாடுது சார் இது. பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றேன். இவன் தான் அவன் தான் பார்வதி கிட்ட சொல்லி பால் கொடுத்தான். பாடிச்சு பத்தியா? யாருக்காவது தெரியுமா சென்ட் பீட்டர் தான் சம்பந்தராவால் பிறந்து பாடுதுன்னு? தெரியாது. ஒரு சமயவாதம். அப்படி நீ வந்து சைவம் உனக்கு ஏந்தா கிறிஸ்டியன் சர்ச்ச கொலாலடி. என்னது இது? அறியாமை கூட்டம், வேற ஒண்ணுமே கிடையாது. தான் கடவுளை அறியவில்லை, உண்மை தெரியவில்லைங்கிறத ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியம் இல்லாத கோழைங்க இவங்க. தெரியுதா? தனக்கு தெரிஞ்சதே பெருசுன்னு நினைச்சுக்கின்னு இதை பண்ணுது. ஆனா இப்ப கடவுள் நான் ஏன் சொல்றேன்னா, பாப்பானை நம்பாத கடவுளை நம்புன்றேன்ல. ஏன் பாப்பானை நம்பனா இயேசு பிரான் வந்து சந்திச்சிருப்பார, சந்திச்சு இதெல்லாம் காட்டுறாரு. சினிமா படம் போல காட்டுறாரு. வாயில கதை மாதிரி சொல்லல, சன்பட்டு வந்தாடா இப்படி வந்தாடா அப்படி போனாடா அப்படி சொல்ல. சினிமா படம் மாதிரி அப்படியே காட்டுறாரு. அவங்க பாடின பாட்டை கூட சொல்லிட்டேன் நான். எங்கள் ரரா ஏசு ரரா அந்த மாதிரிதான் பாடின்னு போறாங்க. அதுக்கு பிறகுதான் இணையதளத்துல போறோம், அது ஏன் ராரான்றாங்க அப்படின்னு பார்த்தா, ரா என்பது எகிப்திய சூரிய கடவுளின் பேருன்னு. எப்படி இப்படிதான். அப்ப அந்த சூரிய கடவுளே தான் இயேசுபிரான் வர்றாரு. அதனாலதான் இயேசுவை எங்கள் ரரான்னு பாடுறாங்க. சூரிய கடவுளே நீதான் அவன் பாரு. அங்க எகிப்திய கடவுள். நான் ஒரு கேள்வி பதில கேட்டாங்க, இந்து சமயத்துக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கு யாருன்னா ஒப்புமை கொடுங்க. நான் இதை தான் சொன்னேன். அவங்களுடைய எகிப்திய கடவுள் பேரு வந்து ரா. ஆனா நம்மளுடைய சூரிய கடவுளை நம்ம என்ன கும்பிடுறோம்? சூரிய நாராயணா. நாராயண ரா வருதால, ராமா ரா வருதா? இவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவும் காமிச்சாரு. அப்ப சமந்தர பிறக்கிற அந்த நேரத்துல பிராமணர்கள் சமண சமயத்திலையும் புத்த சமயத்திலையும் நுழைந்து இந்து சமயத்தை ஒட்ட ஒழிச்சவங்க இவங்களதான் சார். நீங்களா ஞாபகம் வச்சுங்க. இந்த பொய்ப்புசுக்கு நாடகம் அப்படி அடிக்கிறானுங்க பாப்பானுங்க. அத கடவுளாலே பொறுத்துக்க முடியாம என்ன தூக்கிங்களை போட்டு எல்லாத்தையும் சொல்றான். வேற ஒண்ணும் கிடையாது. பொய்ப்புசுக்கு ட்ராமா அவ்வளோ ட்ராமா. அப்படியே இவங்க செஞ்ச தப்ப மறையத்துக்கு அது வேற யாரோ மாதிரி. இவங்க தான் வெளியில இருந்து யூத சமயத்துல நுழைஞ்சு இயேசுவை கொலை பண்ணிட்டு ஓடிந்துட்டானுங்களா. பழி யார் மேல போட்டானுங்க? யூதர்கள் கொண்டுட்டாங்க. இவங்க நுழைஞ்சு வெளியில இருந்து நுழைஞ்சு கொண்டானுங்கன்றது தெரியல. 2500 வருஷம் கழிச்சு இப்பதான் அவங்க சொல்றாங்க. இத மாதிரி இவங்க வந்து டால்முட் எழுதினானுங்க. அந்த டால்முட் மெசேஜை உங்களுக்கு ஒரு வாட்டி நான் போட்டு காட்டலன்னா நம்ம பைபிள் வகுப்பே நிறைவானதாக இருக்காது. அதனால அதை போட்டுனே தான் இருப்பேன். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். யாராவது கிறிஸ்டியன்ஸுக்கு கிறிஸ்தவ பாதிரியால் தெரிஞ்சு இனிமேலாதான் அவங்க சொல்லட்டோன்ற. அவங்க சொல்லட்டும். இயேசு நாமத்தினால பேய்களே ஓடிப்பாங்க, பிசாசுகளே ஓடிப்பாங்க. அப்புறம் யாரோ அப்படியே புதிய தலைமுறையா வந்து என் கூட ராக் டான்ஸ் ஆடி அப்படியே ரேப் பாட்டு பாடி அப்படியே இது வளர்க்கலாம். என்னென்னமோ போய் நிற்கிறாங்க. யாராவது ஒரு பாதிரியாராவது, உண்மையான பாதிரியார் இருக்கிறான். என்னுடைய நண்பனே பாதிரியார் தான், நல்ல தன்மையில இருக்கிறவங்க. யாருக்காவது உண்மை தெரிஞ்சு
கிறிஸ்டிய மக்களுக்கு உண்மையா சொல்லணும்னா இத சொல்லுங்க. டால்முடு வெளியில இருந்து நுழைந்தானுங்கள் இந்த பிராமணர்கள், ஆதி யூதர்கள் வேறு, வெளியிலிருந்து நுழைந்த இந்த பிராமண யூதர்கள் வேறு. இவங்கள் தங்களை தாங்களே ஆர்த்தடாக்ஸ் என்று அழைத்துக் கொண்டார்கள், இவர்கள் தங்களை தாங்களே ரபீஸ் என்று அழைத்துக் கொண்டார்கள். இங்க மாதிரியே இடத்த கொடுத்தா மடத்தை புடுங்குற மாதிரி அவங்களுடைய கோயில் இதுவெல்லாம் இவங்க பிடிங்கி இவங்க அதுல பூசாரியாவும் ஆசாரியானும் மாத்திக்கினானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்வான், துடுப்புன்னு செய்ய மாட்டான். அப்படியே தெரியாம நைஸ் பக்கடாவா பூங்க. கடைசியில டால்முட் எழுதினானுங்க. தோரான்றது அவங்களுடைய ஆதி புஸ்தகம், அதுல கை வைக்க விடாது தொட்டு இவங்க புதுசா கடவுள் எங்களுக்கு சொன்னாரு டால்முட் எழுதி அதுல சிறுமிகள் எல்லாம் கற்பழிச்சு இருந்தானுங்க. சர்ச்சுக்கு வர சிறுமிகள் எல்லாம் பாலியெல்லாம் உபயோகப்படுத்தி அப்படி கூட சொல்லிக்க வேண்டி கற்பழிச்சோ அப்படின்றத கூட பாலியலாக துன்புறுத்தலாம் அது என்னமோ சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் பாலியலாக உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு இயேசு பிரான் வந்த உடனே இவங்க இதெல்லாம் கடவுள் எங்களுக்கு அலவுடு, கடவுள் எங்களுக்கு இப்ப சொல்றோம்ல, கடவுள் எங்களுக்கு யாரோ ஒரு நீதிபதி என்ற பேர்ல ஒரு மடையன் ஒருத்தன் சொல்றான், சனாதனத்தை கடைப்பிடிக்கிறவோ தப்பு செய்ய மாட்டாளே அப்படின்னு கேட்டாராம். இவரு கேட்ட உடனே காரை ஏற்றி கொண்டுட்டானா யாரோ ஒரு ஆளு. அதுக்கப்புறம் சனாதனத்தை கடைப்பிடிக்கிற பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்தி விட்டாராம் இவரு. ஒரு பாப்பனை இது ஒரு நாடு, இது ஒரு நீதி, இவனுக்கு ஒரு போஸ்ட், இவன் கொடுக்குற தீர்ப்புல என்ன லட்சத்துல இருக்கும் பாரு. அது புரியுதா? ரொம்ப மோசம். எங்கேயோ போயின்னு இருக்குது இது. போப்போ கொடூரத்தன்மை அதிகமாயிடும் பாப்பார குடும்பத்தை. கொடூரத்தன்மை உங்களுக்கு இப்ப புரியல. இன்னும் 2-3 தலைமுறைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்பரா பாப்பானுங்கிறது எப்பரா நம்ம உடுப்படும், எப்பரா நம்ம குழந்தை குட்டிங்களை காப்பாத்த போறோம்னு பயத்துல நீங்க எவ்வளவு பேரு திணற போறான் பாரு. அவ்வளவு கொடூரமா வாழ்ந்துன்னு இருக்கிறானுங்க. இதுதான் அங்க பண்ணானுங்க, சிறுமிகளை கற்பழிக்கிறதுக்கு இவனுக்கு. அப்ப யாருன்னா சிறுமியை கற்பழிச்சிட்டான்னு சொல்லிட்டு யாருன்னா போய் சொன்னா அப்ப அந்த ராஜா தாண்டி போனா அந்த பாப்பான இவங்களுக்கு புத்தகத்துல இருக்கிறது சனாதனத்தை கடைப்பிடிக்கிறவா சிறுமிகளை பயன்படுத்தி கொள்ளலாம்னு இருக்கிறத அவன் இருக்கிறதான் உபயோகப்படுத்தினா ராஜா அப்படின்னு அவன் இவனை விட்டுடணும். அப்ப அந்த நாட்டுல தர்மம் தழைக்குமா, நீதி தழைக்குமா? ஒண்ணு இல்லை. இங்க எப்படி இந்து ராஜாலாம் ஓய்ஞ்சானோ அதே மாதிரி அங்க யூதராஜா ஓய்ஞ்சான். புரியுதா? ஒரு யூதராஜாவாது காட்டு. இங்க இந்து ராஜா ஓய்ஞ்சது சொல்றானுங்கல்ல இவனுங்க. நாங்க அப்படியே அந்த மந்திரா பவர், சான்ஸ்கிரிட் மந்திரா பவர்ன்றானுங்கள காட்டு. ஒரு இந்து ராஜாவாது காட்டு. சமஸ்கிருத மந்திரா பவர் அவனை அப்படியே காப்பாத்திச்சுன்றல, காப்பாத்து அந்த காட்டு. எங்க காப்பாத்துச்சு? அழிஞ்சது. அறிவியல் பூர்வமான உண்மை இது. தமிழ் தான் அதை சொல்லுது. மனம்தான் மந்திரம். மனம் செம்மையானால்தான் அந்த மனமே மந்திர செம்மையாகும். நீ மனம் செம்மையாவனா மந்திரமே ஜபிக்க வேணா, எண்ணம் தான் அங்க மந்திரம் ஆகுது. நீ நல்லா இருன்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே நல்லா இருறான், அவ்வளவுதான். மந்திரம்ன்றது வார்த்தை. அந்த வார்த்தையை வச்சு ஏமாத்தி அபோய நமகாய கிமகாய கமகாயன் அப்படின்னு சொன்னோடனே அது அப்படியே அந்த வைப்ரேஷன், அந்த ஏர் வைப்ரேஷன் அதிர்வம் மியூசிக் போட்டு வந்த உடனே அப்படியே வாழ்த்திட்டாங்களாம். வாழ்த்திட்டோன்னா ராஜாங்க, மந்திரிங்க, அரசுங்க, இளவரசனங்க அப்படியே இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. என்னாச்சு ஆசீர்வாதம் எல்லாம்? மாடு மேய்க்குதா, குளியர் விட்டுதா, செருப்பு தைக்குதா? ஆசீர்வாதம் தலைமுறை தானே நடக்குது. இதான் அங்கே நடக்குது. இயேசு சொன்னாரு, அவங்களே அவ்வளோ கில்லாடிங்க அவனுங்க. அந்த பொய்ய என்ன மாதிரி நகைசால கொடுத்து அது எப்படி ஜனங்களை ஏத்துக்க வைக்கணும்ன்றது தெரியும் சார் அவங்களுக்கு. அந்த பொய்ய எப்படி அங்க தட்டி எப்படி கொடுத்தா அவங்கள ஒத்துக்க வைக்கிறதுன்றத கில்லாடி. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அப்ப அவங்களையா அதுதானே இயேசு செஞ்சா. அது இதைதான் சொல்றேன். இதைதான் பாதிரிமாரில் யாராவது ஒருத்தராவது சொல்லணும் அவங்களுடைய இனத்துக்கு. இந்த மாதிரி பண்ணானுங்க வெளியில இருந்து. அவங்க ரியலைஸ் பண்ணிட்டானுங்க. ஆனா அவங்க அங்குகிறானுங்க. யார்? இஸ்ரவேல். சண்டை தான் நடக்குது. சண்டை செய்தி மட்டும்தான் இணைக்குது. இஸ்ரவேலர்கள் அமாஸ் குழுவினர் மீது காசா போர் அப்படி குண்டு போட்டான்.
அப்படி டும் இருந்துச்சு, டமா இருந்துச்சு, அவ்வளவு பேர் செத்தாங்க, இவ்வளவு பேர் செத்தாங்க, வந்துக்கினே இருக்குது அது. ஆனா உண்மையிலே அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்றது நீங்க போய் உள்ள போய் பாத்தீங்கன்னா அப்புறம் தான் அவனுக்கு தான் இதெல்லாம் சொல்றான். நாங்க கொல்லல இயேசு, எங்க மேல பழிய போட்டு வெளில இருந்து கொஞ்சம் பாப்பானுங்க கொண்டானுங்க. அவனுக்கு சொல்லியிருந்தா எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியாது. அவனுக்கு தான் இதெல்லாம் காட்டினானுங்க. அதெல்லாம் அந்த பாரு என்ன பண்ணிக்கிறானுங்க பாரு, டால்முட். என்னடா இது? ஆமா, டால்முட் எழுதி எங்களை ஏமாத்தி ஏத்துக்க வச்சுட்டானுங்க. அதுல என்னன்னா 3 வயசு சிறுமியே கற்பழிச்சுக்கிறதா ஒரு ரைட்ஸ் இருக்குதான். அப்ப மத்த சிறுமி 10 வயசு 12 வயசு 3 வயசே அலவுடு. இவ்வளவு அநியாயம் பண்ணானுங்க அவனுங்க. அததான் இயேசு கண்டிச்சாரு. அதனால ரோமன் கிங்க கையில போட்டுக்கின்னு இயேசு மேல பழிய போட்டு இயேசுவை கொலை பண்ணிட்டு அவர் செத்துட்ட உடனே எங்க மேல பழிய போட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்கன்றான். தெளிவா சொல்றான் அவன். ஆனா எங்க சொல்றான்? இஸ்ரேல்ல சொல்றான். இங்க கேட்கல ஜனங்க கிட்ட. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, நான் சொல்லி நீங்க கேக்குது. தெளிவா சொல்றான். அவன் தான் சொல்றான், இந்த செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஆர்த்தடாக்ஸ் பீப்புள் தேர். அவனே ஆர்த்தடாக்ஸ் சொல்லிங்க கூட சொல்றாங்க இல்லையா? இங்க ராமரை வச்சுக்கின்னு, கிருஷ்ணரை வச்சுக்கின்னு, அம்மையை வச்சுன்னு, சிவனை வச்சுன்னு, பெருமாளை வச்சுன்னு எல்லாம் விரதம் கடுப்படி அப்படியா இப்படியான்னு சொல்லிக்கின்னா வந்துக்கினே இருந்தாங்க. உடனே இவன் நைஸா உள்ள பூந்தான் பாரு. பூந்துட்டு இன்னைக்கு என்ன சொல்றான்? இவங்களை பாப்பாங்கள பேட்டி எடுத்த என்ன சொல்றான்? We are from Orthodox Brahmin family. பாப்பாரு பொம்பளைங்கள்ல இருந்து We are from Orthodox Brahmin family. சரியா போச்சா? அப்போ நான் பிராமின் கம்யூனிட்டில யாருன்னா ஆர்த்தடாக்ஸா, இப்ப நானு கடவுள் தரிசனமே பெற்றவன். அப்ப நான் எந்த அளவுக்கு ஆச்சாரசீல நான் இருந்தா அண்ணாமலையாரே தரிசனம் பெற்றிருக்கிறேன். முருகப்பெருமான் இவ்வளவு பேசுறாரு, சரஸ்வதி தேவி எனக்காக ஏன்னு கேக்குறாங்க, யேசுபிரான் எனக்கு இவ்வளவும் சொல்லி எழுந்து நில்லுன்ட்டு போறாரு. இதற்காக வருத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள் தானே தவிர நீ இல்லைன்னு சொன்னார் யேசுபிரான். எழுந்துரு. தெரியுதா? இவ்வளவு இருந்தா நான் ஆர்த்தடாக்ஸ் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய நான் பிராமின் சமூகத்தை எவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்படுகிறதுன்னு புரியுதா உங்களுக்கு? ஆர்த்தடாக்ஸ்ன்றது பொதுவான வார்த்தை. யார் ஆச்சாரசீலனோ அவனதான் ஆர்த்தடாக்ஸ் சொல்லணும். ஆனா அதை புடிங்கின இன்னைக்கு யாரை கேட்டாலும் அதை திரும்ப சொல்லி ஜனங்க அப்பாவி மக்கள் மனசுல அதை பதிய வச்சிடறான். பதிய வச்சிட்ட உடனே இவ்வளவு இருந்தா நான் போயிட்டு ஐ எம் an orthodox Hindu அப்படின்னா கேட்க நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது உனக்கு கரிவட்ட காமராஜன் பேரு வச்சிருந்தோம், அவனதான நீ கேன்னுவான். ஆர்த்தடாக்ஸ்ன்றது இவங்களுக்கு வந்துடுச்சு. யாரு? பிராமின். ஆர்த்தடாக்ஸ் பிராமின் பிடிக்கணும்னா அநீதி இழைக்கப்பட்டுடுச்சா? இப்ப இதுதான் சொல்ல வர. அதே மாதிரி பிரம்மஞானமும் அடைஞ்ச யாராவது நான் பிராமின். வீர பிரம்மேந்திரர்னே பேரு அவருக்கு. ஆந்திரால வீர பிரம்மேந்திரர் அவர் பேரு. நம்ம சாமிக்கு எப்படி சதாசிவ பிரம்மேந்திரர், அப்படி வீர பிரம்மேந்திரன் பேரை பார்த்தோன்னா நான் அவர் பிராமின் நினைச்சுக்கணும் இவ்வளவு நாள். அவர் மொத்தம் ஒரு நான் பிராமின். பிரம்மஞானம் அடைஞ்ச தொட்டு அவர் பிரம்மேந்திரர். அதான் பிராமணன் போய் எதிர்க்கிறோம், நீ நான் பிராமின், நீ எப்படி பிரம்மேந்திரர் போட்டுக்கலாம், வீர பிரம்மேந்திரர் போட்டுக்கலாம். இப்போ அவங்க அகராரி எரித்து போடுறா பத்தின்னு பார்த்தா அகரம் திகின்னு பத்தி ஐயோயோ மோடியோ பெருவா மனுஷக்கணும் சமைக்கணும் உங்க தெரியாம சொல்றோம், அவங்கள மனசிடணும் அன்னத்துக்கு அடப்பட சும்மனங்காட்டே காட்டினாண்டா பாடுறா. இப்போ அப்புறம் பார்த்தா போங்கடான்னு இப்பதான் அவரு தான் சொன்னார், காலம் ஒன்று வரும் இந்த பாப்பார கொட்டம் அடங்கும், சூத்திரன் கருவறை பூஜை செய்வான், பிராமணன் அவனுக்கு பொருள் எடுத்து கொடுப்பான் பூஜை செய்ய. அவரு தாண்ட வீர பிரம்மேந்திரர். அவரு உண்மையிலே வீர சொன்னார். காலம் மாறும் பின்னால சூத்திரன் கருவறை பூஜை செய்வான், பிராமணன் அவனுக்கு பொருள் எடுத்து கொடுப்பான். இதை நான் சொல்றேன் ஒரு யூடியூப் வீடியோத்துல. அது கீழே ஒரு பாப்பான் கமெண்ட் போடுறான், ஐயோ ரொம்ப அநியாயமா இது பத்தியா, எவ்வளவு திமிரி தென்னாட்டுல பத்தி அந்த அளவு ஊற வச்சுக்கிறானுங்க. அவனுக்கு பெரியவங்க மரமட்டைகள் ஆக்கி வச்சுக்கிறானுங்க. அதை உண்மைன்னு நினைச்சுன்னு ஸ்ட்ராங்கா இருக்கிறாளுங்க. இவளுங்களை போய் நீ எப்படி திருத்தவே முடியாது. மேலும் மேலும் என் பொன் நிலை அடைந்தவர்களே நாயே பேன் திட்டி மேலும் மேலும் பாவம் சேர்த்து இந்த இடம் மொத்தமாக அந்த பாவத்தின் இதுவால போய் அழியும். அதுவும் படுபயங்கரமாக அழிவினை சந்திக்கும். அதை தவிர ஒரு பரிதாபமா தான் இருக்குது. ஆனா அவங்களை மீட்கவே முடியாது. அப்ப இப்ப சொல்லுங்க,
பிராமண நடராஜ பூஜை கெடுக்க தொட்டு தானே, அதுக்கப்புறம் நான் வருந்த தொட்டு தானே இயேசுபிரான் ஒன்று சந்திச்சார். இப்ப நான் சொல்லலாம் இல்லையா, why should I fear when my God makes every curse into blessings? பிதாவானவர் எனது பிராமண இடைஞ்சல்களை எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாற்றி தந்து கொண்டிருக்கும் பொழுது நான் எதற்காக பயப்பட வேண்டும்? பயப்பட மாட்டேன். இயேசுவினுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்.